வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் அண்மைய ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். நமது இந்த ஜோதிட விளக்க வீடியோவை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் டாக்டர் லெத்தி ஃபுட் கிரீம் மற்றும் டாக்டர் லெத்தி கிளீன்சிங் ஜெல் ஃபார் அக்னி. டாக்டர் லெத்தியின் புதிய வெளியீடுகளை நீங்களும் ஆகி பயன்பெறுங்கள். ஒரு கேள்வி ப்ரோ, சுக்கிரன் உச்சத்தை நெருங்கினால், மகரத்துல சுக்கிரன் இருந்து செவ்வாயோடு ஒரே டிகிரியில் சேர்ந்தால் சுக்கிரன் பலம் இருக்குமா? அட்டகாசமா இருக்குங்க. என்னங்க கேள்வி, இப்படிலாம் கேட்கலாமா? சுக்கிரன் உச்சத்தை நெருங்குறாரு, ஆனா செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறாருல. ஒரு நல்ல இதுதான் ஒரு மாதிரியான அமைப்புகள்ல தவறா புரிஞ்சுக்கப்படும். என்னங்க இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் வயசுக்கு இந்த மாதிரியான விஷயம் பேசுறாரு. இயல்பா ஜோதிடத்தை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடவுள் எழுதின ஒரு ரகசியம். அது ஒரு நல்ல ஜோசிக்காரன் அழகா உடைச்சு உள்ள வந்துருவான். என்னது, சுக்கிரன்றது நல்ல வலிமையா ஜிம்முக்கு போற ஒரு வாட்ட சாட்டமான ஒரு நல்ல ஒரு பையங்க, ஒரு ஆம்பளை. செவ்வாய்ன்றவங்க வாட்ட சாட்டமான ஒரு ஆம்பளை. சுக்கிரன்றது ஒரு நல்ல 16 வயசு 17 வயசு பொண்ணு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருக்கும்? ரெண்டு பேரும் மங்கள யோகத்துக்குள்ள வந்துருவாங்க. அருமையான மங்கள யோகம். சுக்கிரன் செவ்வாயோட சேர்ந்த பாதி பேரை பாருங்க, அருமையான சமயக்காரங்க, நல்ல டாக்டர், நல்ல கைப்பக்குவம் உள்ளவர்களா வந்துடுறாங்க. இது அருமையான மங்கள யோகம். லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும். எந்த லக்னத்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை மிதுன லக்னத்துக்கு அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல கிட்டத்தட்ட சுக்கிரன் கெடுவார். 8ல மறைஞ்சு 6ஆம் அதிபதியோட சேர்ந்து ஒரு மாதிரி சுக்கிரன் கெடுவார். இதுதான் லக்னத்தின் ஆதிபத்தியம். எல்லா லக்னத்துக்கும் சில இடத்துல இருக்கும். செவ்வாய் ஆகாதவர் அப்படின்றதுனால அந்த மிதுன லக்னத்தோட விஷயத்த சொல்றேன். அப்போ ஆனாலும் அது ஒரு வகையில மங்கள யோகத்தை கொடுத்து செவ்வாயை சாந்தப்படுத்தும். சுக்கிரனை அது லைட்டா கெடுக்கும் ஆதிபத்திய ரீதியில. மிதுன லக்னம், ஏன்னா மிதுனத்துக்கு மட்டும் செவ்வாய் கெடுப்பாரு. ஒருவேளை மேஷ லக்னம் உங்களோட லக்னாதிபதியை பொறுமையா நிதானப்படுத்துது. லக்னத்தையும் ஒரு குரு பார்த்தாருன்னா, நீங்க தானுங்க மிகப்பெரிய மருத்துவர், நீங்க தான் மிகப்பெரிய போலீஸ் ஆபீசர், நீங்க தான் மிகப்பெரிய அளவுல சாதிக்க பிறந்தவர். தசாபுத்தி ஒத்துழைக்கிற அமைப்புகள்ல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஃபிட்னஸ்ல ஆர்வத்துல இருப்பாங்க. ஜிம்முக்கு போயே தீருவாங்க. நல்லா பாருங்க, ஜிம்முக்கு போயே தீருவாங்க. ஏதோ ஒண்ணு எக்ஸசைஸோ யோகாவோ அது இது ஒண்ணு தன் உடலை வலிமையாக வச்சுக்கக்கூடிய தன்மையை செஞ்சே தீருவாங்க. இந்த அமைப்புகள்ல சுக்கிரனும் செவ்வாயும் சேருவது அது அருமையான மங்கள யோகம், பிருகு மங்கள யோகம். இந்த மங்கள யோகத்தினால செவ்வாய் ஒரு துளியும் கெட மாட்டாரு. தூரத்துல இருந்து ஒருவேளை விருச்சகத்துல இருந்து சனி பாக்குறாரு, இந்த இடத்துல சுக்கிரன் அவுட்டு, சுக்கிரன் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். தூரத்துல எங்க இருந்தோ சனியின் பார்வை நெருக்கமா டிகிரியில வருது. ஒரே டிகிரியில சேர்ந்திருக்காங்க, 2 டிகிரியில சனி பாக்குறாரு. சுக்கிரன் செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். அந்த ஜாதகத்துக்கு திருமணம், பெண்கள் காமத்துல பிரச்சனை இருக்கு. ஆனா இருந்த பெண், பெண்ணா இருந்தான். உங்களுடைய அமைப்புகள்ல ஆப்போசிட் ஜெண்டர்ல ஏதோ ஒரு பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அந்த ஜாதகர். ஏன்னா கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல சுக்கிரன் வந்துடுறாரு. அப்ப சுக்கிர தசையில, சுக்கிர புக்தியில, சுக்கிரன் சார்ந்த அமைப்புகள்ல அவர் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சுக்கிரனே 6, 8ஆம் அதிபதியா வரும்போது இன்னும் மோசமா பண்ணுவாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல எந்த லக்னம்னு பாருங்க. தனியா சுக்கிரன் வந்து செவ்வாயோட சேரும்பொழுது அருமையான மங்கள யோகம். தனியா சுக்கிரன் செவ்வாயோட சேரும்போது சுத்தமா கெட்டு போவார். சுக்கிரதசை கெட்டு போகும். ஆனா செவ்வாயோட சேர்ந்த சுக்கிரதசை அட்டகாசமான மங்கள பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும். நல்ல யோக பலன். நீங்களே பாருங்க, சமையல், சாப்பாடு, வீடு, வாகனம் செவ்வாயோட துறையில கலக்கிட்டு இருப்பீங்க. அந்த சுக்கிரதசையில லக்னாதிபதியின் வலுக்கு ஏற்படும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.